அடுத்ததாக நான் சொல்ல போகிறது தை வளைங்க. தை வளை வந்து கிராமத்தில் நிறைய இப்போ மழை வெஞ்சிட்டா நிறைய கிடக்குங்க. நல்லா வெள்ளை பூவா பூத்துக்கிட்டு இப்படி தை வளை இப்படி இருக்குங்க. வெள்ளை போட்டுக்கும் இதில் வந்து வெள்ளை போட்டுக்கும் இதை பிடிச்சி நல்லா அப்படியே ஆஞ்சிக்கிட்டு அந்த இலையை பூரா ஆஞ்சு இந்த குழந்தையெல்லாம் ஆஞ்சு நல்லா கையில் வச்சு கசக்கிக்கிட்டு இந்த முழங்கால் வலி தேய்ச்சோம்னா நல்லா தேய்க்குதுங்க. முழங்கால் வலி அவிய போட்டு அவிய போட்டு அந்த இலையை நல்லா அப்படியே லேசாக கொதிச்ச உடனே தண்ணியை வச்சு நல்லா ஒரு துணியை நனைச்சிக்கிட்டு இந்த முழங்காலில் அப்படியே வச்சு கழுவி எடுத்தீங்கன்னா நல்லது. அந்த இலையை வச்சு அப்படியே அந்த இலையும் வச்சு கட்டலாம் அந்த முழங்காலில். அதுவும் நல்லா கேட்குங்க முழங்கால் வலி. இன்னொரு இலை வக்கணத்து இலைன்னு இருக்குங்க. நீளமாக வஞ்சனத்து இலை மாதிரி வக்கணத்து இலை இருக்கும். அது டவுன்கள்லாம் கிடைக்கும். அந்த வக்கணத்து இலையும் அவிச்சு வச்சு அப்படியே கட்டினோம்னா ஒரு 5-6 நாளைக்கு கட்டினோம்னாலே அதுவும் கால் வலிக்கு ரொம்ப நல்லதுங்க. வக்கணத்து இலைன்னு இருக்குது. அந்த இலையை பார்த்து ரொம்ப முழங்கால் வலிக்கு ரொம்ப நல்லதுங்க. அந்த வக்கணத்து இலையும் நல்லது. இந்த மஞ்சள் இலையும் அவிச்சு கட்டலாம். இந்த தைவலையும் நல்லா கசக்கிட்டு அப்படியே தேய்க்கலாங்க. ஊமத்தலையை கசக்கிட்டு அந்த சாரை எடுத்து சுண்ணாம்பு கொஞ்சம் சிறிதளவு சேர்த்து நல்லா அதை ரெண்டையும் மசிச்சுக்கிட்டு அப்படியே முழங்காலில்